என் பேர் வரதம்மா. வரதம்மா. அது அதுதான் உங்க வீடுங்களா? சரி, நீங்களா எல்லாம் ஃபுல்லாக இங்கே விவசாயம் தான்? விவசாயம் தான். மக்களே இங்கே பாருங்க மக்களே, சுற்றி பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்க. டேய், 2 பாதை போகுதுடா. எதுலடா போகிறதில்ல? இது காட்டுக்குள்ளே போகுதுடா. இதில் தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஏதோ கிழங்கு பிடிச்சி சாப்பிட்ருக்காங்கடா. ஒரு மரவள்ளி கிழங்கு தானே இது? யாரோ உடச்சி கொண்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. இங்கே மாதிரி கிழங்கு கிடக்கு. அப்போதான் பக்கத்தில் ஏதோ விவசாய நிலம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா தம்பி. பக்கம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். பாதை இப்படி தான் போதுவா, இதிலே போகலாம். அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை மழை வரும்ன்ட்டு. ஃபுல்லாக பயங்கரமாக நனைஞ்சாச்சுங்க மழையில். இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வர வழியில் என்னோட செருப்பு பிஞ்சு போச்சு பாருங்க. இந்த மாதிரி பிஞ்சிருச்சு பாருங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, கீழே தான் ஓடுறாங்க வேலைக்கு. தம்பிலாம் போய் பார்த்துட்டு அங்கே காட்டுக்காரி எல்லாம் ஏமாத்துறாங்கன்ட்டு உழைச்சிட்டு அங்கேயும் காய்ச்சி கொடுக்கணுன்ட்டு வந்துட்டாங்க. ரோடு வந்து பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். நாமளும் பல தொழில் எடுத்து செய்யலாமல்ல. போக்குவரத்துக்கும் நல்லா கஷ்டம் இல்லாத எதுவுமே செய்யலாம் நம்ம அப்புறம் அது இல்லாதமா ரோட்ல போனீங்கன்னா வரவே முடியல, வண்டியில வரவே முடியல. ஒன்னும் பண்ண முடியல. இறக்கி விட்றா குட்டி அப்படின்னா இறக்கி விட மாட்டேன்ட்டாங்க. அதே ஊசி போடுறது வலி. பைக்ல வர முடியல. பைக்ல வர முடியல. அப்படி நீங்க போய் கூட பாருங்க அந்த வழி ரோட்ல ஒரு கல்லு தோசோட்டுக்குது. நிறைய கல்லு ஏறி போச்சு. சின்னதாக விளக்கு போடுற இடம் மாதிரி இருக்கு. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு பாருங்க. ஒரு கோயிலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்குங்க. மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெலாப்பாட்டிலேருந்து பள்ளிக்காட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம பாதி தூரம் வந்துட்டு இங்கே ஒரு பெரியவர்கிட்ட வழி கேட்டுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே போகிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பெலாப்பாட்டிலேருந்து பள்ளிக்காட்டுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நான் அந்த மலை வழியாக தான் நடந்து போகணுங்க. முன்னாடி இந்த பாதை தெரியுது பார்த்தீங்களா? இன்னொரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலைக்கு தான் போனது தான் ஆக்சுவலாக பள்ளிக்காடு. பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். நம்ம அங்கே போய்ட்டு அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்வியல் முறைகள், அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க, எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களோட குடியிருப்புகள் வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே வெறும் 40 வீடு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 40 குடும்பம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு கிணறு நம்பி தான், ஒரு சின்ன கிணறு தான், அதை நம்பி தான் அவங்க பல வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. குடி தண்ணி இருக்குது. அந்த ஊருக்கு வந்து பஸ் வசதியோ, ஒரு கரெக்டான ரோடு வசதியோ, ஒரு ஸ்கூலோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ எதுவுமே கிடையாது. ரொம்ப பின்தங்கிய மலை கிராமம் தான். அந்த கிராமத்தை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கோம். அவங்க எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், பார்ப்போம். மக்களே நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புளிய மரத்துலேருந்து இல்லை ரைட்டில் ஒரு ரோடு பிரியும். ரோட்டில் நம்ம போகக்கூடாது. இந்த ரோட்டில் போனால் பார்த்திங்கன்னா சிறுமலை, அருணாச்சலம் இந்த மாதிரி கிராமத்துக்கு போயிடும். நம்ம போக வேண்டியது இந்த பகுதியில் தாங்க போகணும். அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. நம்ம தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போது சாணியில் வந்து புளிய மரம் முளைச்சிருக்கு. சாணிக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? மக்களே இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வர வழியில் என்னோட செருப்பு பிஞ்சு போச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிஞ்சிருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஷூ போட்டு தான் வந்திருக்கணும். நான் ஷூ போட்டு வரல, சொல்ல செப்பல் போட்டு வந்துட்டேன். ஒரு கல்லில் செருப்பு மாட்டி கால் ஸ்லிப் ஆகி அப்படியே செப்பல் பிஞ்சு போச்சுங்க. மண்டை உடஞ்சி இப்போ இது இருக்கிற பாதி பிஞ்ச செருப்புலேயே நான் போயிட்டு வரணும். ஒரு வேளை மீறி இதுவும் பிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த கரடு மூடாக பாதியில் செருப்புலாம் போகிறது ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரெக்கிங் வரும்போது ஷூ இல்லாமல் கரெக்டான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் வரக்கூடாது. நான் என்ன தானே வந்துட்டேன், வந்ததுக்கு இப்போ அனுபவிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த இடம் பாருங்கள், டைம் வந்து ஒரு 1:30 மணி ஆகுது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. 6 மணி ஆக போகிற மாதிரி இருக்குங்க. தனியாக வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க, கண்டிப்பாக பயமாக இருக்குங்க. அதனால் யாரும் தனியாக இந்த மாதிரி இடத்த முயற்சி பண்ணாதீங்க. இடமே ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு 6 மணி மாதிரி ஆயிடுச்சு. அதேமாதிரி வரும்போது கையில் ஏதாவது ஒரு பாதுகாப்பு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது பாம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பாதுகாப்புக்கு வேணும். இந்த இடத்துல ஒரு பேய் படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும்ல? பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். நைட்டில் வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இல்லை பேய் இருக்க மாதிரி எடுத்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்.
பகல்லே அது பேய் காடு மாதிரி தான்டா இருக்கு. சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல உள்ள. மழை ஏதோ வருமோ? மழை வந்தால் அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சது தம்பி. மக்களே, இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். சின்னதாக விளக்கு போடுற இடம் மாதிரி இருக்குது. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குங்க. முன்னாடி சின்னதாக அந்த இதெல்லாம் பேப்பர்லாம் கட்டி இதை தான் வழிபடுறாங்க. என்ன சாமின்னு தெரியல, ஆனால் இது ஒரு சாமி உள்ளே இருக்குங்க. முன்னாடி பாருங்கள் மக்களே. லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. இடத்துல ஏதோ ஒரு கடவுள் இருக்காருங்க. மக்களே, நம்ம கிட்டத்தட்ட பள்ளிக்கடை நெருங்கி வந்துடுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி கிட்டத்தட்ட 1:40 ஆகிடுச்சு. நம்ம 12:30 ஸ்டார்ட் பண்ண நம்ம ட்ரெக்கிங்கை 1:40 ஆகிடுச்சு. முன்னாடி பாருங்கள் ஒரு பெரிய மலை தெரியுதுங்க. அந்த மலைக்கு உள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே குகை மாதிரி போகுதுங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இறங்குது. இறங்கும்போது ஈஸியாக இருக்குது, வரும்போது பயங்கர மேடாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. செருப்பு வேறு பிஞ்சு போயிடுச்சு. எப்படி வருங்கல்ல ஏற போகிறோன்னு தெரியல. நம்ம வந்த வழி தெரியும் பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு. இதில் தான் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். கீழே பாருங்கள் ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்க சூப்பரான இடம். வரும்போது மேடு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அழகாக படுத்தே தூங்கலாம் போல். எல்லாம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு முன்னாடி பாறை. ஐயோ, என்ன முட்டு சிந்த மாதிரி இருக்குது. மாதிரி எதுவுமே காணுமே. தம்பி, எப்படா போகிறது? ஏங்க தண்ணி இருக்குடா. அப்புறம் இங்கே பாருங்கள், உள்ள தண்ணி இருக்குது பாருங்கள். எவ்வளோ எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக வரும்போது குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். குடிக்கலாமான்னு தெரியல, ஆனால் மற்ற யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 பாதை போகுதுடா. எதிரடா போகிறது இல்லை. கூகுள் மேப்பில் போடவா? இங்கே எங்கடா கூகுள் மேப் இருக்கும்? இது காட்டுக்குள்ளே போகுதுடா. இதில் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. இங்கே ஒரு சாமி இருக்குப்பா. வர்ற இங்கே ஒரு சாமி வர சொல்லி போடுறாங்க. இங்கே பாரு, யாரும் கிழங்கு பிடிச்சி சாப்பிட்ருக்காங்கடா. வேறு மரவள்ளி கிழங்கு தானே இது? யாரோ உடச்சி கொண்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. கிழங்கு பிச்சு ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இங்கே மாதிரி கிழங்கு கிடக்கு. இப்போ தான் பக்கத்தில் ஏதோ விவசாய நிலம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா தம்பி. பக்கமாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன். பாதை இப்படி தான் போதுவா? இதிலே போகலாம். அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ, வந்து கரெக்டாக திரும்பி வரும்போது இந்த கோயில் ஞாபகம் வச்சுக்கோ. அங்கேருந்து ரைட்டு திரும்பணும். மக்களே, முன்னாடி போக போக பாதை குறுகலாகிட்டே போகுதுங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்த பக்கம் மக்கள் ஆடு மாடு மேய்ச்சதுக்கான அறிகுறி அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லைங்க. சாணி இருக்குது. இதெல்லாம் காட்டு மாட்டு சாணியா இல்லை நம்ம பசுமாட்டு சாணியான்னு தெரியல. மற்றபடி இந்த பக்கம் ஆடு மாடு மேய்ஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. இப்போ தான் இந்த பக்கம் மாடு கழுத்தில் மணி கட்டியிருப்பாங்க இல்லைங்க, அந்த சவுண்டு கேட்குது. பக்கத்தில் ஏதோ ஆட்கள் மாடு மேய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிக்காட்டிலேருந்து இங்கே வந்து மேய்க்கிறாங்களா இல்லை பெலாப்பாட்டிலேருந்து மேய்க்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பெலாப்பாடியாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. பள்ளிக்காட்டில் வந்து மேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சவுண்டு கேட்குதுங்களா? மணி சவுண்டு இதுக்குள்ளதாங்க கேட்குது சவுண்டு. மக்களே பார்த்தீங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை மழை வரும்ன்ட்டு. அதனால் அந்த இடத்துல கேமராலாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடி பக்கமாக போயிட்டு மழை நின்றதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. மக்களே இன்னும் மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. கரெக்டாக நம்ம அந்த ஊரோட எல்லைக்கு வந்துட்டோம் பாருங்கள். முன்னாடி 2 கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஊரோட எல்லை. இதுதான் நம்ம வரவேற்குது பாருங்கள். அதை தாண்டி உள்ளே போனால் நமக்கு வந்து பள்ளிக்காடு கிராமம், மலை கிராமம். முன்னாடி வீடியோ தெரியுது பார்த்தீங்களா? முன்னாடி கேமராவில் தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. மழையில் நனைஞ்சிட்டே தான் வந்தோம். ஃபுல்லாக தொப்பரே நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக பயங்கரமாக நனைஞ்சாச்சுங்க மழையில். மக்களே முன்னாடி தெரியுதாங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பழைய காலத்து மண் வீடு மாதிரி, குடிசை வீடு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த ஊரோட முதல் வீடு. இந்த பக்கம் இருந்து வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு பிஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு சேர்ந்துருக்குங்க அந்த ஊருக்கு. வரைக்கும் இந்தளவுக்கு நான் இடைஞ்சல மாட்டினதே கிடையாது ரைடப்போ. மக்களே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஊரில் நம்ம என்ட்ரி ஆனோன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச முதல் இடம். அந்த வீட்லேயும் மக்கள் இருக்காங்க. இவங்கள்ட்ட பேசி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன விவசாயம் ப்ரோ பண்ணுறீங்க? அதெல்லாமே எல்லாம் மரவள்ளி கிழங்கு தானா? இந்த ஊரில் எவ்வளோ குடும்பம் இருக்கும்? 50 இருக்கா? இந்த ஊரில் என்ன அது பஸ் வசதி எதுவுமே கிடையாது உங்களுக்கு? பஸ் ஹாஸ்பிட்டலு ஆலிப்பட்டி தான் போகணும். கடைங்க தான் இருக்குங்களா அந்த ஊரில்? கடையும் இல்லை. கடைக்கு போனால் 600 போகணுங்களா இல்லை எப்படி? ஓ வேலூர் தான் போகணும். 600 கூட பெரிய அளவில் கடைங்க எதுவும் இல்லை, சின்ன சின்ன கடைங்க தான். இப்போ என்ன பலாப்பழம் சீசன் அப்புறம் இங்கே ஓ பழம் கிடைக்குமா இப்போ? அவங்களா? அவங்ககிட்ட பழம் இருக்குங்களா? பழமா அது இப்படி இதில் போய் கேட்கலாங்களா இல்லை எப்படி போகணும் அவங்க போகிறதுக்கு? இல்லை அவங்ககிட்ட கேட்குறதுக்கு. நாய் கடிக்குங்களா? முன்னாடி போகிறீங்களா? பயப்படாம வாடா, ஒன்றும் பண்ணாதடா. ஒன்று பார்த்தா குலைக்குது எல்லாமே. இப்போதான் நெல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இவ்வளோ மலையை தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது பார்த்தியா? இவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட கிராமம் இருக்குது பார்த்தியா? அழகாக வயலில் கோழிங்க வச்சுட்டு இருக்கு பேர். பழப்பழம் எடுத்து வாங்கிட்டு போகலாமா? தூக்கிட்டு நீ தான் தூக்கிட்டு வரணும். அம்மா இப்படி வரலாமா? தம்பி பார்த்து வாடா. அம்மா பலாப்பழம் கிடைக்குமாம்மா? காயாக தான் இருக்குது. அறுத்தா 2 நாள் பழுக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்களா? இது உங்கள் வீடு தானுங்களா? ஃபுல்லாக மண் வீடு தானாப்பா? இங்கே தான் இருக்கீங்க? எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க? என்னம்மா நீங்கள் பிறந்தது இந்த இங்கே தானா? நீங்கள் இந்த காட்டில் தான் இருக்கீங்களா? பிறந்தது சிறுமலை. சிறுமலை நான் பிறந்தேன் கட்டி வந்துட்டாங்க. இப்போ இந்த மண் வீட்டை நீங்கள் கட்டினது தானா? உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க. பசங்கள்லாம்? பசங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க.
இப்போ எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க? எல்லாமே இந்த வீட்டில் தான் வைக்கணும். அது பெரிய கொட்டாரம், இது சின்ன வீடு தான். அங்கே இது நடுவில் இருந்து அந்த கொட்டாரம். இந்த வயல்லாம் உங்களுக்கு தானாம்மா? இப்போ நெல் போட்டெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கீங்க. என்னென்ன நெல்லுமா போட்டீங்க? என்ன வகை நெல் இது? அது என்ன நெல் எனக்கு தான் தெரியுதா சாமி. இது என்ன வகை நெல்லுன்னு தெரியுமாங்களாமா? வயலு நடுற நெல் இல்லை, இந்த புழுதிக்கார நெல், அந்த ஏடிடிலாம் சொல்லுவாங்கல்ல. புழுதிக்கார நெல் மேட்டுக்காட்டில் இருக்கிறது. நீங்கள் இதே ஊராமா? நாங்கள் இதே ஊர். உங்கள் பேருமா? உங்கள் பேருமா? என் பேர் வரதம்மா. வரதம்மா. அதுதான் உங்கள் வீடுங்களா? சரி, நீங்களும் எல்லாம் ஃபுல்லாக இங்கே விவசாயம் தான்? விவசாயம் தான். உங்களுக்கு வேற வருமானமா? எங்களுக்கு என்ன வருமானம் வருது? அது ஒன்று தான். வருமானமெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஊர் மக்கள் குடி தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்களே, உண்மையா? அது ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு குடி தண்ணிக்கு அப்படின்னு. கிணறு தான் பார்த்து ஒன்றுக்கு இங்கேருந்து போகும்போது தெரியுமா ஒரு கிணறு, அது ஒன்றே தான் சாமி. இப்போ அந்த கிணறு நம்பி தான் அந்த மக்கள்லாம் இருக்கிறீங்க தண்ணிக்கு. தண்ணி எப்பவுமே இருக்குங்களாங்க? எப்பயுமே அந்த கிணத்துல தண்ணி வத்தாது? வத்துறதுல. அது இல்லைன்னா உங்களுக்கு வேற சோர்ஸ் இருக்கா? தண்ணிக்கு வேற ஏதாவது வழி இருக்குங்களா? அது இல்லைன்னா அது இல்லை அப்புறம் எங்கே போய் எடுக்குவா? தண்ணிக்கு வழியே கிடையாது. வழி இல்லை. அதில் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு, இந்த மேட்டில் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இப்போ தான் ஊருக்குள்ள ஒரு டேங்க் கட்டி பைப் போட்டு ஊருக்குள்ள தண்ணி போகுது. கிணத்துல டேங்க் கட்டி தண்ணி எடுத்து அப்புறம் ஒரு வீட்டுக்கா பைப் போகுதுங்களா? ஆமாம், அப்படிதான் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு 40-50 குடும்பம் இருப்பீங்களாம்மா? அடிப்படை வசதியில் இந்த கிராமத்தில் எதுவும் கிடையாது? ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு எதுவுமே கிடையாது? கடை எதுவுமே கிடையாது? கடையெல்லாம் ஸ்கூலுக்கு மட்டும் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுங்க இருக்குதா? 5 வரைக்கும் இருக்குதா? 5 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 5க்கு மேலே 600 உங்களுக்கு வைத்தியம் எப்படி? நாட்டு வைத்தியம் பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு தான் போவீங்களா? ஏதாவது பிரச்சனை போவாங்க, ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. நாட்டு வைத்தியம் யாரும் பாக்குறது இல்ல? நாட்டு வைத்தியம் பாக்குறாங்க. வைத்தியர்லாம் இருக்காங்களா இந்த ஊர்ல? இந்த ஊர்ல வைத்தியர்லாம் இல்ல. நீங்க தான் ஆஸ்பத்திரி தான் போகணும். வண்டி வசதி எதுவும் கிடையாது? வண்டி எல்லாம் பைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. மண் ரோடு தான் போகுது. வாரத்து மணிக்கு போகணும் எதுக்கு இருந்தாலுமே. தார் ரோடு இல்லைங்களா உங்களுக்கு? மண் ரோடு தானே? மண் ரோடு தான், தார் ரோடு இல்லை. சரிங்க சரிம்மா, முன்னாடி பார்த்துட்டு வரேன். பழங்க கிடைக்க வாய்ப்பு இல்லை இப்போ? சாமி நீங்களே தான் பார்க்குறீங்களா? அது இத்தத்து சோடு கிடக்குது. அந்த பழம் வாங்கிதான் இத்து சோடு பழமாக தான் இத்தத்து சோடு இருக்கும். அது காகிதமாக இத்தத்து சோடு எல்லாம் பழமெல்லாம் தள்ளிக்கிட்டு போயிட்டேன். சரிம்மா, அடுத்த மாதம் வந்தால் கிடைக்குமா பழம்? அடுத்ததாப்பா நான் என்னத்த சொல்லுவேன், சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்கள் எப்படி சொல்லுவேன்? சரிம்மா, சரி போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. தம்பி மக்களே, இங்கே பாருங்கள் மக்களே, சுற்றி பார்த்தீங்கன்னா சாமந்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கிராமத்தில் ஓரளவுக்கு தண்ணி வசதி கொஞ்சம் தாராளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா விவசாயம் நல்லா ஓரளவுக்கு இந்த பூச்செடிலாம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஏன்னா பூச்செடி தான் தண்ணி அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன வீடு இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள் கட்டியிருக்காங்க மக்களே. வெறும் சீட்டு மண் அவ்வளோதான். இதை வச்சு வீடு கட்டி முடிச்சிடுறாங்க. ஒரு 4 அடிக்கு செவுறு வச்சு ஃபுல்லாக சீட்டு வச்சிடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் யாரும் இல்லை. சில்வர் ரோட் மரம் இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி. இடமே பசுமையாக சூப்பராக இருக்குது மக்களே. நல்லா சிலு சிலுன்னு இருக்குது. தம்பி இடம் பயங்கர ஒர்த்து இல்லடா, கட்டாசாக இருக்குடா. ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போந்த மாதிரி இருக்கு. சுற்றி செடி, பூச்செடி, வாழை மரம், சீத்தாப்பழ மரம், தென்னை மரம், சில்வர் ஓக் மரம், பூஞ்செடி. அக்கா, ஊருக்குள்ள போகிற வழி எதுங்களா? மாடு முட்டுங்களா? சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இதில் போகணுங்களா?
மக்களே நம்ம போயிட்டு இந்த ஊருக்கே தண்ணி கொடுக்குற அந்த கிணறை பார்த்துட்டு டன் கிளம்பிடலாங்க. இங்கே முன்னாடி பாருங்கள், இது ஒரு கிணறு. மக்களே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிட்டையே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் மேலேயே இருக்குங்க, கண்ணாடி மாதிரி. எங்கே? இப்போ அந்த ஊருக்கு தண்ணி தர கிணற பார்ப்போம். இந்த ஊரை வாழ வைக்கிற கிணறு இருக்குல்ல, அந்த கிணற பார்ப்போம். தெரியல, ஆனால் அதை தான் வந்து ஊருக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம் தெரியல. நிறைய கிணறு இருக்குது. ஏன்னா அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து டேங்க் கட்டி கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து டேங்க்லேருந்து ஊருக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த கிணறுலாம் வச்சிருன்னு நினைக்கிறேன். அந்த கிணறு மட்டும் தான் வத்தாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா டைம்லையும். அதனால தான் அந்த கிணத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இல்லை கிணத்தை காணோம். கிணறு இங்கே இருக்குடா. மக்களே இதுதான் மக்களே இந்த ஊருக்கே படி இழுக்கிற கிணறு. இந்த கிணறு நம்பி தான் கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்கள் இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. தண்ணி போடுறா இவ்வளோ கிளாரிட்டியாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பார்த்தியா? அந்த என்ன ஒரு பச்சையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இது பாரு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. வேலைக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணுறோம், தக்காளி தான் வச்சு அதை வேலை இல்லை. தக்காளி வச்சிங்க விலை இல்லை. எவ்வளோ ஏக்கருக்கு வச்சிங்க தக்காளி? 1 ஏக்கருக்கு வச்சுக்கிறோம். வச்சு விலை இல்லை. அதெல்லாம் வந்து வெள்ளரி பிஞ்சு போடுன்ட்டு அது போட்டோம். அதுவும் வெள்ளரி பிஞ்சு நல்ல சீசன் போயிருக்குமே. இப்போ போயிடுச்சு. அது காசு தரலையே. காசு தரலைங்களா? வாங்க வியாபாரி காசு தரலைங்களா? வேஸ்ட் தான் வேலை செஞ்சு. தக்காளி வச்சிருந்தோட 200-300 இருந்தால் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டு தான் வெளில உழைச்சி நம்ம வேலை. அது சரடு இழுக்கணும், அது இருக்கணும், நம்ம வேலை கஷ்டமான வேலை தான். தகுந்த வருமானம் கிடைக்கல. ஒரு 5 பைசா இன்னும் இல்லை, போடவே இல்லை. 15 நாள் ஒரு தப்பு வரனாங்க. இப்போ 15 நாளுக்கு மேலே ஆகி போச்சு. இல்லை என்ன பண்ணுறது, இது இப்படி தான் பண்ணிட்டு கிடக்குறோம். அப்புறம் காட்டில் நீ என்ன பண்ணுறது? எல்லாருமே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறீங்க. எல்லா டைம்ல விவசாயம் பண்ணுவீங்களாக்கா இல்லை மழை காலத்தில் மட்டும் தான் பண்ணுவீங்களா? இல்லை மழை காலத்துலேயும் பண்ணலாம். தண்ணி இருக்கிறவங்க இப்படி பல டைமும் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தண்ணி ஓரளவுக்கு தாராளமாக இந்த ஊரில் இருக்குது. இப்போ இந்த ஊரே அந்த கிணறு நம்பி தான் இருக்காங்க. உண்மையாங்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கண்ணு, அந்த கிணறு இல்லைன்னா அந்த ஊர் இல்லை. இல்லை தண்ணி மேலே ஊருக்கு தலைவர் போட்டுட்டு அங்கே தான் போகுது. நல்லா இது பண்ணி இங்கெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. மற்ற கிணறுலாம் வத்திரும், அந்த கிணறு வத்தாது. எப்போவுமே காய்ச்சல் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால இப்போ எல்லாம் மாடு வச்சு பார்த்துட்டு எல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ எல்லாம் மாடெலாம் விற்றுட்டாங்க தண்ணி இல்லாதனால. அப்புறம் இதில் ஓடையில் இந்த ஆத்தொலியில் வந்து மழை வந்தால் தான் வரும். அதனால என்ன பண்ணுறது, குடிக்கிறதா மாட்டுக்கு சேர்ந்து ஊற்றுறதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறீங்க? இப்போ குடிக்கிறதுக்கு தான். அதெல்லாம் காட்டில் எங்கே விட்ற வேலை இல்லை. அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. கஷ்டம் தான் எங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டு. அப்படிதான் இப்படிதான் எங்கள் ஒரு 15 போட்டு விட்றாங்களா அந்த செய்கிறீங்க. எந்த அழி இது அது இதுன்னு எதுவுமே போட்டு விட மாட்டேங்கிறாங்க. என்னதான் இப்படி தொலையாது. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. 4 நாளாக படுத்து பார்த்துட்டு ஒன்றும் முடியல. அது போய் ஊசி போட்டு தான் வரோம். ஒன்றும் முடியல. காய்ச்சல்னா காய்ச்சல், சளி, இரும்புல் அதெல்லாம் பார்த்துட்டு போய் ஊசி போட்டுட்டு தான் வந்தோம். மட்டும் தார் ஊற்றிட்டாங்கண்ணா. நாங்கள் ஒரு பால் மாடு அது கூட பிடிச்சி கூட ஏதோ ஒரு பால் ஊற்றினா கூட ஒரு 15 வரும். அந்த ஊராட்டம் எதுவுமே இல்லை. பால் ஊற்றுறதுக்கும் இல்லை, எதுக்குமே இல்லை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, கீழே தான் ஓடுறாங்க வேலைக்கு. தம்பிலாம் போய் பார்த்துட்டு அங்கே காட்டுக்காரி எல்லாம் ஏமாத்துறாங்கன்ட்டு உழைச்சிட்டு அங்கேயும் காய்ச்சி கொடுக்கணுன்ட்டு வந்துட்டாங்க. ரோடு வந்து உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். நாமளும் பல தொழில் எடுத்து செய்யலாமல்ல. போக்குவரத்துக்கும் நல்லா கஷ்டம் இல்லாத எதுவுமே செய்யலாம் நம்ம. அப்புறம் அது இல்லாதவா ரோட்டில் போனீங்கன்னா வரவே முடியல, வண்டியில் வரவே முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இறக்கி விட்றா குட்டி அப்படின்னா இறக்கி விட மாட்டேன்ட்டாங்க. அதே ஊசி போடுறது வலி. பைக்ல வர முடியல, பைக்ல வர முடியல. அப்படி நீங்க போய் கூட பாருங்க அந்த வழி ரோட்ல ஒரு கல்லு தோசை ஓட்டிக்குது. நிறைய கல்லு ஏற்படுச்சு. என்ன பண்றதுன்றது அப்புறம் நாங்க வந்துட்டோம். அங்கதான் போய் அவனும் எதுக்கு எடுத்தாலும் பெங்களூர் தான் போய் ஆகணும். நீங்க ஊர்ல உங்க தலைவர்கிட்ட அரசாங்கத்திட்டலாம் கேட்கலீங்களா? முதல்லாம் அதெல்லாம் கேட்டாங்க. எல்லாம் நேரம் வந்து ஓடு எலெக்ஷன்ல கூட கேட்டாங்க. கேட்டுமே போட்டு தரோம் அதை போட்டு தரோன்ட்டு அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாரும் செய்யல. அந்த ரோடு நாங்களா காசு செலவு கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தது தான். இன்னும் தாராது ஊத்தறாங்க, ஊத்தி தரல. நம்ம என்ன பண்றது? சரிங்கக்கா.